ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோஆப்ரேட்டிவ்க்கான முக்கியமான கொஷின்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் சில செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. சரி வாங்க வியூவர்ஸ், கொஷின்ஸை பார்க்கலாம். நிதி தகவல்களின் அகப்பயனாளராக கருதப்படுபவர் யார்? நிதி தகவல்களின் அகப்பயனாளராக கருதப்படுபவர் யார்? பணியாளர். கணக்கியல் தரநிலை வாரியம் இந்தியாவில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1977ஆம் ஆண்டு. கீழ்கண்டவைகளில் எது தணிக்கையின் முக்கியமான நோக்கமல்ல? கணக்கேடுகளில் நிகழ்ந்த பிழைகள் கண்டறிதல், நிறுவனத்தின் உண்மையான, சரியான, நேர்மையான நிதி நிலையை அறிதல், நிறுவனத்தில் நடைபெற்றுள்ள மோசடிகளை கண்டுபிடித்தல். மேற்கண்ட எதுவுமில்லை. தணிக்கையில் எந்த பிழைகள் எழுத்தர் பிழைகள் என்று அழைக்கப்படுகின்றன? பதிவு செய்வதில் பிழைகள். பொதுவாக ஓராண்டின் இறுதி கணக்கு என்பதில் கீழ்கண்டவைகள் அடங்கும். இதுக்கான பதில் முதலாவது மற்றும் இரண்டாவது. 1983ஆம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டத்தின்படி தணிக்கை கட்டணத்தினை பதிவாளர் கேட்பு அறிவிப்பு கிடைக்கப்பெற்ற தேதியிலிருந்து செலுத்துவதற்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள காலக்கெடு எவ்வளவு? 3 மாதங்கள். ஒரு சங்கத்தின் தணிக்கை அறிக்கையின் நகல் கீழ்கண்டவர்களுக்கு அனுப்பப்படும். பதில் முதலாவது மற்றும் மூன்றாவது. பற்று என்பதனை ஆங்கிலத்தில் டெட்டார் என்பர். இச்சொல் டேஷின் சுருக்கமாகும். அட்பிட்ரே மற்றும் டிஃப்ரே. இருப்பாய்வு தயாரிக்க கீழ்கண்ட கணக்கு முறை பின்பற்றப்பட வேண்டும். இரட்டை பதிவு முறை. பேரேட்டு கணக்குகள் தயாரிப்பதன் முக்கிய நோக்கம் யாது? ஒவ்வொரு பேரேட்டு கணக்கின் இருப்பை அறிய. 30 ரொக்க ஏட்டில் முன்னிருந்து தூக்கி எழுதப்பட்ட வங்கி மேல் வரை பற்றின் இருப்பு தோன்றுவது. வங்கி பத்தி வரவு பக்கம். குறையும் நிலுவை முறையில் ரூபாய் 10,000 மதிப்புள்ள இயந்திரத்தின் தேய்மானம் 3 ஆண்டுகளில் 10% கணக்கிட்டால் கீழ்கண்டவாறு இருக்கும். பதில் ரூபாய் 1000, ரூபாய் 900, ரூபாய் 810. ரொக்க புத்தகத்தின் இருப்பும் செலுத்தும் ஏட்டின் இருப்பும் வேறுபடுவதற்கு இது காரணமல்ல. வசூலிற்கு அனுப்பியும் வசூலிக்கப்படாத காசோலைகள், வழங்கப்பட்ட காசோலைகள் வங்கியில் மாறப்படாமல் இருத்தல், வங்கி கட்டணம், வட்டி போன்ற பதிவுகள். மேற்கூறிய எதுவுமில்லை. கூட்டுறவு கணக்கு முறையில் ரொக்க பதிவேட்டில் பதிவு செய்யப்படும் நடவடிக்கைகள் யாவை? ரொக்க நடவடிக்கைகள், கடன் நடவடிக்கைகள், வங்கி நடவடிக்கைகள். கீழ்கண்ட வியாபார நடவடிக்கையை வகைப்படுத்துக. விளம்பர செலவுகள் ரூபாய் 10 லட்சம். தள்ளி போடப்பட்ட நடைமுறை செலவு. கீழ்கண்ட சரிக்கட்டு பதிவு நிறுவனத்தின் லாபத்தினை குறைக்கும். கண்டறியவும். முதல் மீது வட்டி. வியாபார கணக்கு தயாரிக்க கீழ்கண்ட விபரம் தேவையில்லை. பதில் அலுவலக செலவுகள். லாகிரிதமிக் கொள்கையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? ஜான் நேப்பியர். இன்டகிரேட் சர்க்கியூட் என்ற புதிய தொழில்நுட்பம் எந்த தலைமுறை கணிப்பொறியியல் அறிமுகப்படுத்தப்பட்டது? 3ஆம் தலைமுறை. சரியாக பொருந்தியுள்ளது. 1204 ஜிகாபைட்ஸ், 1 டெராபைட். சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைனா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பாட்டிலாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லா டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.